தமாசூன்னு இருந்துக்குன்னு என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அதான் இவனை அள வச்சுட்டேன். உன்னால 50 புஷ்அப் படிக்க முடியுமான்னு கேட்டான். நானும் பதிலுக்கு அப்படி நான் 50 புஷ்அப் படிச்சா நீ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். சேலஞ்சில் ஜெயிச்சு மரணமான ஒர்க் அவுட் கொடுத்துட்டேன். அதனால இவன் அல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு அல்றான். ஸ்கூலுக்கு போவாதுன்னு சொன்னதும் ஒரே டிங்கி தான். குளிச்சு ரெடி ஆயிட்டேன். ஆனா ட்ரெஸ் எதுவும் மாட்டல. என் மாமாவோட தொழு பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தேன். அடடா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை மாட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன். வந்த இடம் நம்ம ஓஜி டீ ஷாப். லாஸ்டா நம்ம சித்தப்போ கடையில போட்ட வீடியோ செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. லொகேஷன் மென்ஷன் பண்ணலனாலும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி விசாரிச்சாங்களாம். இதுல பாதி பேர் டீ கடை தான் வச்சிருக்கேன்னு நம்பிருக்கீங்க. இல்ல பாய்ஸ், இது எங்க சித்தப்பா கடை. ஆரம்பத்துல கவனிக்கல, போக போக எல்லாருமே நம்மள குறுகுறுன்னு பாத்துன்னு போனாங்க. என்னடான்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மாமா பேண்ட். நம்மளலாம் பாருங்களேன், ஆப்போசிட்ல 2 சேட் ஆண்டிங்க வருவாங்க. எனக்கு குறுகுறுன்னு பாத்துட்டு போறாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா கடைக்கு வந்துட்டு இந்த முட்டை போண்டாவை நோட் பண்ணாம விட்டேன். அதை வச்சு ஏதாவது வித்தியாசமா பண்ணலான்னு அவன்ல வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி அப்படியே பரபரன்னு பெப்பர் போட்டு சாப்பிட்டேன். ஆனா இன்னொரு ஐடியா வந்துச்சு. சித்தப்பா சுட சுட பன்னு இறக்கவும் பன்னுக்கு நடுவுல வச்சு ஒரு முட்டை போண்டாவை உள்ள விட்டேன். அடுத்து இந்த தட்டுவடை செட்டை சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த ஊர்ல அது ஃபேமஸ்ன்றதுனால தேடி திரிஞ்சு அதை வாங்கி சாப்பிட்டேன். நம்ப மாட்டீங்க, 5 பீஸ் வெறும் 20 ரூபாய்க்கு தந்தாங்க. செம்ம ஃபில்லிங், பயங்கரமா இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாமா வீட்டுக்கு திரும்பும் போது யாரா நீ ஏரியாவுக்கு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஏரியா ராஜன்ஸ் எல்லாம் நம்மள சுத்து போட்டாங்க. 10-15 ராஜன்ஸ். எனக்கு எம்மா தைரியம் பாத்தீங்களா? எனக்கு என்னமோ பயமே இல்ல. ஆனா வீட்டுக்கு போறதா பயமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஃபேமிலி ட்ரிப்பான். நாளைக்கு வீடியோல பாப்போம்.